அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சாதன பாதம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தது சமாதி பாதம். அவர் சமாதி பாதத்தை வற்புறுத்தி கூறியிருக்காரு. அடுத்து பகுதி 2 பார்க்க போகிறது சாதன பாதம். அதில் தான் என்னென்னா, சாதனம்னா என்ன? ஒரு கருவி. நம்ம இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி எப்படி முன்னேறுறது, சமாதிக்குரிய பயிற்சியை இந்த சாதன பாதத்தில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? அந்த வகையில் சூத்திரம் 1, அதாவது 52வது பாடல். தவம், படிப்பு, செயலின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்தல், இவை கிரியா யோகம். கிரியா செய்கின்ற செயலை குறிப்பிடுவது. யோகத்தில் இதுவே தொடக்கம். யோகத்துக்கான ஆயத்தம் தவம். தவத்துக்கு தேவையான ஒழுங்குமுறையும் தனது ஆசைகளை உணர்ச்சிகளை தண்டித்து கட்டுப்படுத்துவது ஆகும். பதஞ்சலி முனிவர் உபயோகிக்கின்ற தபஸ் என்ற வடசொல்லின் வார்த்தைக்கு என்ன பொருள்? வெப்பம் அல்லது சக்தியை உண்டாக்குவது ஆகும். ஆற்றலை பாதுகாத்து யோகத்தின் குறிக்கோளை நோக்கி செலுத்துவதே தவம் என்கிற பயிற்சி ஆகும். அது ஆத்மனுடன் ஓர் இணைப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. இதை செய்வதற்கு சுய ஒழுங்கு இருந்தால்தான் சாத்தியம். நம்முடைய உடல் சார்ந்த நாட்டங்களை, தீவிர இச்சைகளையும் நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். புலனாகிய குதிரைகளை மனம் எழுகின்ற கடிவாளத்தால் அடக்கி புத்தி என்கிற சாரதி திறம்பட நடத்தினால்தான் மன்னனாக தேரில் அமர்ந்திருக்கும் ஆன்மா தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய முடியும். அதாவது புலன்களாகிய குதிரைகளை மனம் என்கிற கடிவாளத்தால் அடக்கி புத்தி என்கிற சாரதி திறம்பட நடத்தினால்தான் மன்னனாகிய தேரில் அமர்ந்திருக்கும் ஆன்மா தன்னுடைய இலக்கை அடைய முடியும். தவம் என்பது என்ன? உடலையும் புலன்களையும் வழிநடத்தும் போது மனம் தரிகெட்டு வழி தவறி போகாமல் தடுத்து நிறுத்துவதாகும். ஆனால் தவம் என்கிற பெயரில் தங்களை தாங்களே துன்புறுத்திக் கொள்பவர்களுக்கும் இருக்கிறார்கள். நீண்ட சடை வளர்த்து கொள்கிறார்கள், சாட்டையால் அடித்துக் கொள்கிறார்கள், ஆணி படுக்கையில் படுத்துக்கொள்வது என்கிற விபரீத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். புலன்களை அடக்குவதற்காக தான் அவர்கள் மேற்கொள்ளும் இத்தகைய முயற்சிகள் அபத்தமானவை. அவர்களுக்குள் இருக்கும் ஆத்மனை கோபப்படுத்துகின்றவை. அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் காம இச்சை, ஆணவம், அகந்தை, பந்தபாசம் இவற்றை விரட்டியடிக்கவே அவ்விதம் தங்களை தாங்களே துன்புறுத்திக் கொள்வது. மிதமிஞ்சி உண்பவரும் கடுமையான உண்ணாநோன்பு மேற்கொள்பவரும் யோகத்துக்கு தகுதியானவர்கள் அல்லர். அதேபோன்று அளவுக்கு மீறிய உறக்கம், அளவுக்கு மீறிய எச்சரிக்கை கொண்டவர்களுக்கும் தவம் சரிப்பட்டு வராது. உணவு, உறக்கம், உல்லாசம் இப்படி எல்லாவற்றிலும் மிதமாய் இருக்க வேண்டும். தன்னொழுக்க முறையிலும் கண்டிப்பாய் இருத்தலே தவம். புனித ஆன்மாக்களை, தீர்க்கதரிசிகளை, அறிஞர்களை, குருமார்களை மதித்து போற்ற வேண்டும். உடல் சார்ந்த சுத்தமும் பாலுணர்வில் தூய்மையும் கொண்டிருக்க வேண்டும். அதுவே உண்மையான தவம் என்கிறது கீதை. இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.